திருமண தேதிகளில் 7, 8, 13, 15, 17 வைக்காமல் இருப்பது நலம். இதே தேதிகளில் நல்ல காரியங்களும் பிரயாணங்களும் தவிர்ப்பது நலம். திருமண தேதிகளில் 3, 12, 21, 30 வைத்து தேதி, மாதம், வருடம் கூட்ட 2 அல்லது 6 எண் வர திருமண பந்தம் பிரிவை தரும். ஜாதகத்தில் அடக்கமான கணவன், அடக்கமான மனைவி அமைய 7ஆம் பாவாதியுடன் பாவ கிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இருக்க கூடாது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு, பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு. பிரச்சனையுள்ள வாழ்க்கை. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் சேர்ந்தோ பார்வையோ இருப்பின் குணம் சைக்கோத்தனமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 6, 8 பாவத்தில் குரு சுக்கிரன் இணைந்த இருக்க கொடுத்த தங்கமும் கொடுத்த பணமும் அவ்வளோ எளிதாக வாங்கவே முடியாது. ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 அதிபதியுடன் சேர்ந்தோ பார்வையோ இருப்பின் கடன் இருந்தால் நோய் இருக்காது, நோய் இருந்தால் கடன் இருக்காது. பொன் நகை வீட்டில் தங்காமல் இருப்பது காரணம் குரு பகவான் மீசமானாலும் 6, 8 பாவத்தில் குரு நின்றாலும் இருப்பதாலும் பொன் நகை தங்காது. எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஜாதகம் 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் இருக்க வேண்டும். இதில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்தால் பார்த்தால் எவ்வளோ மகிழ்ச்சியோ அவ்வளவு துன்பம் கொடுக்கும். காலமெல்லாம் கடன்காரர்கள் ஜாதகம் லக்னாதிபதி 6ஆம் பாவத்திலோ அல்லது 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் 6ஆம் அதிபதி நட்சத்திர சாரம் லக்னாதிபதி நின்றாலும் கடன் இருந்து கொண்டே இருக்கும். அதிகார வர்க்க ராசி மேஷம், சிம்மம், மகரம். இந்த ராசிக்காரர்கள் பேச்சே அதிகார தோரணை தான் இருக்கும். ராசி அதிபதி நீசம் ஆகாமல் இருந்தால் ஜாதகத்தில் சூரிய பகவான் 5, 10 பாவத்தில் நிற்க அவர்களால் முடியாத காரியங்களையும் வெற்றி காண்பார்கள். ராகு பகவான் இருக்கும் பாவம் பேராசை தூண்டி அழிப்பார். கேது பகவான் இருக்கும் பாவம் ஆசைகளை அழிப்பார்.